விஜய் சினிமாவை விட்டுட்டாருன்னு சொல்றீங்கல்ல. விஜய் அவர் ஒன்னும் சினிமாவை விட்டு வரல. 20,000 கோடிக்கு ஆசைப்படுறாரு, ஏமாத்துறாருன்னு ஜேம்ஸ் வசந்தன் அவரு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் அவரு திடீர்னு அரசியலுக்கு வந்தது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை தொடங்கி முழு நேர அரசியல்ல இறங்கியதும் அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பல பேர் இத ஒரு புதிய மாற்றத்துக்கான முயற்சின்னு பாராட்டினாலும், சில பேர் இது சரியான நேரம் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜய் அவரோட அரசியல் வருகை குறித்து இசையமைப்பாளரும் தொகுப்பாளருமான ஜேம்ஸ் வசந்தன் பேசினது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆதரவு எதிர்ப்பு இரண்டும் சமமா இருந்துச்சு. குறிப்பா சமீபத்துல நடந்த சில சர்ச்சைகள், குடும்ப வாழ்க்கையை சுற்றிய விவாதம், பொதுவெளியில அவர் எடுத்த சில முடிவுகள் போன்றவை முன்பிருந்த நல்ல பெயருக்கு சிறிது பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இது அரசியல சாதாரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த நிலையில இசையமைப்பாளரும் தொகுப்பாளருமான ஜேம்ஸ் வசந்தன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்துல இருந்து விஜய் அவர் பாத்தீங்கன்னா அரசியல் நகர்வுகளை அவர் ஓப்பனா விமர்சிச்சுட்டு இருக்காரு. விஜய் அவர் ஒன்னும் தூய்மையானவர் இல்ல. சினிமாவில கிடைக்கிற பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது சும்மா சேவை மனப்பான்மை காரணமா இல்ல, இங்க இருக்க வாய்ப்புகளை பார்த்துதான் வராரு. அவருக்கு பின்னால இருக்கிறவங்க யார் யாருன்னு ஆலோசனை கொடுக்கறாங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கணும். எல்லாமே திட்டமிட்ட நடைமுறையில தான் நடக்குது. இத அவரை பின் தொடர்பவர்கள்ல சில பேர் நம்ப மாட்டாங்க, சிலருக்கு புரியாது. ஆனா உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெளிவா தெரியும். விஜய் அவரை பார்த்ததும் நாம இப்படி சம்பாதிக்கலான்னு நம்பி சொந்தமா இருந்த நிலம் வீடு எல்லாம் விட்டு தேர்தல்ல நிக்கிற சில பேர் முடிவுல பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. அதுல சில பேர் தவறான முடிவுகளை எடுக்க நேரிடலாம். இது நடக்கலன்னா தேர்தலுக்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் நான் சொல்றேன். விஜய் அவரை பார்த்து நாமும் இப்படி சம்பாதிக்கலாம்லாம் நினைச்சு நம்பி இப்படி எல்லாம் வராதிங்க. ஒருவரோட கண்களையும் உடல் மொழியும் பார்த்தாலே அவர் எப்படி இருப்பாருன்னு நம்மளால உணர முடியும். அந்த வகையில விஜய் அவரை பார்த்தாலே எல்லாமே புரியுது. அவர் ஒரு ஏமாட்டக்காரர், பித்தலாட்டக்காரர்னு நல்லா தோணுது. அதனாலதான் நான் இவ்வளவு வெளிப்படையா பேசுறேன்னு மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஜேம்ஸ் வசந்தன் அவர் பேசின இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வழக்கம் போல விஜய் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. அவரை விமர்சிச்சும் வராங்க. ஏற்கனவே விஜய் அவருடைய அரசியல் வருகையை சுற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்க நிலையில இந்த பேச்சு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் சம்பாதிக்கதான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு இந்த பிரபலம் சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.